ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாஃப்ட்வேருங்க. இதை லேர்ன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. அதாவது பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் நிறையவே இருக்குங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒர்க் பண்ணிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபீச்சர்ஸ் நீங்க லேர்ன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே கிடைக்குங்க. ஏன்னா எல்லா ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இல்லாத ஃபீல்டே இல்லை சொல்லலாம். கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டாவை சேகரிச்சு வைக்கிறதுக்கு கண்டிப்பா எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அப்கமிங் டேஸ்ல வந்து எக்ஸல் பத்தின டுட்டோரியல் நிறைய நான் போஸ்ட் பண்றேன். ஸோ பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு ஸ்மால் மினி ப்ராஜெக்ட் மாதிரி நான் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டூல்ஸும் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாவே. ஸோ வாங்க லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கேன். அதாவது அசோசியேட் கோட், அசோசியேட் நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், டிபார்ட்மெண்ட், டெசிக்னேஷன். ஸோ சும்மா ஒரு டெமோக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேட்டா வந்து அதாவது எதுக்கு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் கிரியேட் பண்ணணுமோ அதோட ஹெட்டிங்கை வந்து முதல்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இதான் அசோசியேட் கோட், அசோசியேட் நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், டிபார்ட்மெண்ட், டெசிக்னேஷன். இதை வந்து நான் ஹெட்டிங்காக செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டுக்கு போயிட்டு டேபிள் கிளிக் பண்ணுங்கள். டேபிள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கிற டேட்டா எல்லாம் செலக்ட் ஆகிரும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மை டேபிள் அஸ் ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஹெட்டராக வந்து அசைன் ஆகிரும். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஃபார்மை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே நிறைய எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளே போய் நீங்கள் வந்து எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா ஃபைல் மெனுக்கு போங்க. ஃபைல் மெனுவில் போயிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பாப்புலர் காமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ரிப்பன்னா என்னென்னா இதுக்கு பேர் தான் ரிப்பன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட் அதுக்கு பேர் தான் ரிப்பன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிப்பன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ம்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் டேரெக்டாக ஆட் கொடுத்தீங்கன்னா அது எங்கன்னா போய் வந்து ப்ளேஸ் ஆகிரும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மெயின் டேப் மூலிமா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க. இந்த ரிப்பனில் நீங்கள் வந்து நியூ டேப் கொடுங்க. நியூ டேப் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஒரு டேப் க்ரியேட் ஆகிரும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நியூ டேப் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அது சரி, அதில் வந்து ஜஸ்ட் ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் நேமை ரீநேம் பண்ணிக்கலாம். நான் ஃபார்ம்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டேப் நேம் வந்து ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நியூ குரூப்பில் போயிட்டு அதுலேயும் நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். இப்போ அதில் டேட்டா என்ட்ரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது டேட்டா என்ட்ரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து இப்போ ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முக்குள்ளே டேட்டா என்ட்ரிக்குள்ளே அந்த ஃபார்ம் ஆட் ஆகியாச்சு. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக இப்போ ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்னு ஒரு டேப் ரிப்பன் வந்துடும். இதை பார்த்தீங்களா ஃபைல், ஹோம், இன்சர்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி ஃபார்ம்னு ரிப்பன் வந்து டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். ஸோ இதில் ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃபார்ம்ன்ற ஆப்ஷன். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்களேன். இப்போ இது செலக்ட் ஆயாச்சு. இப்போ ஜஸ்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார்மாக வந்து க்ரியேட் ஆகிரும். இது அதாவது ஃபார்மில் என்ன இருக்குன்னா என்ன நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்களோ அது ஹெட்டிங்லாம் இங்கே அசைன் ஆகிரும். இப்போ அசோசியேட் கோட், அசோசியேட் நேம், டேட் ஆஃப் ஜாயின், டிபார்ட்மெண்ட், டெசிக்னேஷன், பிரான்ச் நேம். ஸோ இங்கே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்களோ எந்த ஹெட்டிங் இங்கே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் எக்ஸலில் டேரெக்டாக அடிக்கிறத விட இங்கே ஜஸ்ட் வந்து டேட்டா இங்கே என்ட்ரி பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளேஸ் ஆகிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசோசியேட் கோட் நான் டைப் பண்ணுறேன். 101 அசோசியேட் நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், then department, then designation, then branch name, branch code, state,
ஸோ ஜஸ்ட் ரஃபாக நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேஸ் ஆகிரும். ஸோ அதே மாதிரி அடுத்த டேட்டா என்ன என்ட்ரு பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ரஃபாக டேட்டா எதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்ட்ரு அடிங்க, ஆட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ டேட்டா வேணாலும் இந்த ஜஸ்ட் ஃபார்ம் மூலிமா நீங்கள் டைப் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டேட்டாவும் டெலிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெசிக்னேஷன் ஐடி நான் கொடுக்குறேங்க. ஐடி கொடுத்துட்டு ஃபைன் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ நான் ஐடியில் என்டர் பண்ண டேட்டா எல்லாமே வரும். ஸோ ஐடி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். இப்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐடி கார்டு தான். ஸோ இது நீங்கள் வந்து டெலிட் கூட பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா டேட்டா டெலிட் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கூட நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் கொடுங்க. ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதில் காட்டும். ஸோ வந்து ஃபைன் நெக்ஸ்ட்டு ஃபைன் ப்ரீவியஸ் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11626 இருக்குது அண்ட் 11625 கூட நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புதுசாக ஏதாவது டேட்டா க்ரியேட் பண்ணணும், ஜஸ்ட் நியூ கொடுங்க. நியூ கொடுத்து ஏதாவது புதுசாக ஏதாச்சும் டேட்டா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டேட்டா ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு, ஆஃபீஸில் எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவும் டைப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபார்ம் மூலிமா அதாவது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அட் த சேம் டைமும் வந்து சேவ் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேற ஒரு எக்ஸல் டியூட்டோரியல் பற்றி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.